السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற கொடுமையான மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய ஷவ்வாலுடைய மாதம் உலகம் முழுவதும், ஊர் முழுவதும் மறுமைக்கு உண்டான கல்விகளினுடைய கல்வி கூடங்கள், மதரசாக்கள், அரபி கல்லூரிகள், பெரும் பெரும் அரபி காலேஜுகள் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே இருக்கின்றது. ரமலானுக்கு அடுத்து, ரமலானுடைய அந்த காலகட்டத்திற்கு பிறகு மறுமைக்கு உண்டான கல்வி, மறுமைக்கு தேவையான கல்வி, நாளை மறுமை நாளிலே நமக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய விளக்கத்தினுடைய கல்வி கூடங்கள், அரபி கல்லூரிகள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் திறக்கப்பட இருக்கின்றது. உலகம் முழுவதும் மதரசாக்கள் ஆரம்பமான தயாரிப்பு நிலையிலே இருக்கின்றது. பெருமக்களே, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்திலே எப்படி சமாளிப்பது, உலகத்தினுடைய பொருளாதாரங்களை எப்படி எதிர்கொள்வது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி வாழ்வது என்ற நோக்கத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய கல்வி மிக மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. உலகத்தினுடைய கல்வியை ஒரு மனிதன் படித்துக் கொள்ளவில்லை, அதை அவன் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உலகத்திலே அவன் செல்லா காசுகளாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக அவன் உலகத்திலே உலா வருவான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி உலகத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, எந்த அளவுக்கு அதனை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சியும் முனைப்பும் காட்டுகின்றோமோ, அதே போலத்தான் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் முழுமையாக ஆர்வத்தையும் நம்முடைய
வெளிப்படையான அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஆசைகளையும் நாம் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மறுமைக்கு உண்டான இந்த மதரசாக்களுடைய கல்வி, இந்த மக்தபுடைய கல்விக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு முஹல்லாவினுடைய கட்டமைப்பு இந்த மக்தப் மதரசாக்கள். இன்று ஏதோ சடங்குக்காக, ஏதோ பேருக்காக தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புகின்றார். மதரசாவிற்கு அனுப்புவதன் மூலமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி அலிஃப் பா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ற அந்த மதரசாக்களுடைய மறுமையினுடைய கல்வியை ஒரு மனிதன் கற்றுக்கொள்கின்றான் என்றால், கற்றுக்கொள்வதற்கு உண்டான உதவியும் ஒத்தாசையும் பெற்றோர்கள் அதிலே கவனமாக இருக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு உண்டான தரஜாக்கள், அந்தஸ்துக்கள் நாளை மறுமை நாளிலே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அந்தஸ்துக்களை, நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வளவு முக்கியத்துவத்தையும் அவ்வளவு ஆர்வத்தையும் இந்த மக்தப் மதரசாக்கள், இந்த குர்ஆனுடைய கல்விக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். பெருமக்களே, அந்த மதரசாக்களுடைய அந்த கல்விகள் இன்றைய ஷவ்வாலுடைய மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 6ஆம் தேதி திங்கட்கிழமை மதரசாக்கள் நம்முடைய ஊர்களிலே ஆரம்பமாக உள்ளது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பெற்றோர்கள் அதிலே முழுமையாக கவனம் செலுத்துவதில்லை, முழுமையாக ஆர்வம் காட்டுவதில்லை. ஏதோ சடங்குக்காக, ஏதோ ஒரு பேருக்காக அனுப்புகின்றார்கள். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மதரசாவினுடைய கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா இந்த கல்விக்கு உண்டான நிறைய அந்தஸ்துக்களை, நிறைய சிறப்புகளை வழங்குகிறார். வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் 10 ஆண் மக்களை கொடுத்தான். 10 ஆண் மக்களை கொடுத்தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, உபை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்படி 10 ஆண் மக்களை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி சொல்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான். 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 10 ஆண் பிள்ளைகளையும் 10 நாடுகளுக்கு இமாமாக ஆக்கினேன், ஆலிமாக ஆக்கினேன் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி சொல்கின்றார்கள். இன்னும் சொன்னார்கள், 10 நாடுகளிலும் 10 பிள்ளைகளுடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது. 10 நாடுகளிலும் 10 பிள்ளைகளுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், பெருமக்களை, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தாயிஃபிலே அடங்கியிருக்கின்றார்கள். முஹம்மது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆப்பிரிக்காவிலே அடங்கியிருக்கிறார்கள். மதீனாவிலே ஒரு சகாபி, மக்காவிலே ஒரு சகாபி, சமர்கந்திலே ஒரு சகாபி. அல்லாஹு அக்பர். இப்படி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளை இமாமாக, ஆலிமாக ஆக்கி அங்கே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் என்றால், எந்த அளவுக்கு மறுமையினுடைய அந்த கல்வி, குர்ஆனுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்தது, எந்த அளவுக்கு சிறந்தது, எந்த அளவுக்கு அதிலே கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸிலே காண முடிகின்றது. அப்பேற்பட்ட கல்வி கூடங்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே திறக்க இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளை தயவு கூர்ந்து மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள். உலகத்தினுடைய கல்வியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகின்றீர்களோ, உலகத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சமாளிப்பார்கள் என்பதாக நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு மறுமையினுடைய கல்வியை உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே எந்த கெட்ட பெயர்களும் எடுக்காமல் அவர்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக சுவர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள். எந்த விதமான பயமும் கவலையும் நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படாமல், நோகாமல், நொங்குதிங்கா என்னது நோகாமல் இருக்க வேண்டும் என்பதாக கவலைப்படுகின்றீர்களோ, அந்த அளவுக்கு நாளை மறுமையிலும் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள், இந்த குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார், அவர்களுடைய மனைவி சொல்கின்றார்கள்,
நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் என்னை எழுப்பி உனக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தேனே, 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தேனே, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக என்ன நீ தியாகம் செய்தாய், என்ன நீ நன்மையை அடைந்து கொண்டாய் என்பதாக அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே என்னிடத்திலே கேட்டால், யா அல்லாஹ் 10 ஆண் பிள்ளைகளை எனக்கு நீ கொடுத்தாய், 10 ஆண் பிள்ளைகளையும் நான் ஆலிமாக ஆக்கினேன், 10 நாடுகளுக்கு இமாமாக, 10 சமூகத்திற்கு நான் ஒரு தலைவனாக, ஒரு இமாமாக அனுப்பி வைத்தேன், இதை விட வேற என்ன கேள்வி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதாக நான் அல்லாஹ்வை நோக்கி இந்த கேள்வியை கேட்பேன் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மறுமையினுடைய அந்த நாளிலே அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்டால் இப்படி நான் பதில் சொல்வேன் என்பதாக அவர்களுடைய மனைவியார் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு சகாபாக்கள் ஆர்வம் செலுத்தியிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு முனைப்பும் ஆர்வத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களே, இன்று மக்தபுகள் இன்று குர்ஆனுடைய கல்விகள் சரிந்ததால் சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாத்திற்கு அழிவுகள், இந்த இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சோதனைகள், அடிக்கு மேல் அடி, சோதனைக்கு மேல் சோதனை. என்ன காரணம்? ஒவ்வொரு சமுதாயத்திலையும் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தாததின் காரணமாக, மதரசாவிற்கு நீங்கள் அனுப்பி வைக்காததின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகின்றது. அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஊரிலே மக்தப் மதரசாக்களை கவனிக்க தவறுகின்றார்களோ, எந்த ஊரிலே தங்களுடைய பிள்ளையினுடைய அந்த குர்ஆனுடைய கல்வியை அவர்கள் கவனிக்க தவறிவிடுகின்றார்களோ, அந்த ஊரிலே முர்தத்தான மதம் மாறக்கூடிய சமூகம் உருவாகும் என்பதாக அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த இளைஞர்களை பார்த்து சமூகம் சொல்கிறது, இஸ்லாமிய சமூகம் சொல்கிறது, இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பெண்ணுக்கு அடிமைப்பட்ட சமூகம், போதைக்கு அடிமைப்பட்ட சமூகம், இன்னும் போனுக்கு அடிமைப்பட்ட சமூகம் இந்த இளைஞர்கள் என்பதாக இன்று இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒழுங்கான முறையிலே அவர்களை நாம் மக்தபின் வழியாக வழிகாட்டப்படவில்லை, அவர்களை ஒழுங்காக மதரசாக்களுக்கு அனுப்பாததின் காரணமாகத்தான் இன்று இளைஞர்கள் பெண்ணுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் தங்களுடைய எல்லா வயதையும் தவறான வழியிலே செலவழிக்கின்றார்கள். என்ன காரணம்? மக்தபின் வழியாக வழிகாட்டப்படவில்லை, மதரசாக்களுக்கு செல்லாததின் காரணமாக அவர்களுடைய நேரங்கள், அவர்களுடைய காலங்கள், அவர்களுடைய வயது, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை எல்லாம் வெளியிலே சென்று கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, ஒரு முஹல்லாவை சரி செய்ய என்ன தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முஹல்லா, நம்முடைய மதரசா, நம்முடைய ஊர், நம்முடைய சமூகம், அதை சரி செய்ய என்ன தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான், ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதாக. ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். ஒரு முஹல்லாவை சரி செய்ய 4 விஷயங்கள் தேவை, அவசியம் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. என்ன தேவை? ஒன்று, ஆன்மீகத்திலே இது பலமான ஊராக இருக்க வேண்டும். ஒரு முஹல்லாவை சரி செய்ய என்ன தேவை? இந்த ஊர் இருக்கிறதை ஆன்மீகத்திலே பலமான ஊராக இருக்க வேண்டும். இரண்டாவது, சோசியல், சமூக விவகாரங்களை இந்த ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும். சமூகத்திலே இந்த சோசியல் விஷயத்திலே இந்த ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எக்கனாமிக், பொருளாதார ரீதியாக இந்த ஊர் உயர்வாக இருக்க வேண்டும். நாலாவது, எஜுகேஷன், கல்வியிலே உயர்வாக இருக்க வேண்டும். ஒரு ஊரை, ஒரு முஹல்லாவை சரி செய்ய 4 விஷயங்கள் தேவை, அவசியம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த துஆவை பதிவு செய்து காட்டுகிறார்.
ரப்பனா இறைவா வஜஅல்னா முஸ்லிமைனி, யா அல்லாஹ் இறைவா இந்த ஊர் மக்களை முஸ்லிம்களாக ஆக்கு. கௌபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த துவா என்னவென்றால், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி, யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை முஸ்லிம்களாக ஆக்கு, இந்த ஊரை ஆன்மீகத்திலே பலமான ஊராக ஆக்கு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். இரண்டாவது துவா செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி, ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளை நீ ஆக்கி முகீமுஸ் ஸலா, தொழுகையாளியாக ஆக்கு, இவர்களை நீ தொழுகையாளியாக ஆக்கு. மூன்றாவது துவா செய்தார்கள், ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை நிம்மதியான ஊராக ஆக்கு, நிம்மதியான சண்டை சச்சரவுகள் இல்லாத, வன்முறை இல்லாத, எந்த விதமான முசீபத்துக்களும் இல்லாத ஒரு நிம்மதியான ஊராக இந்த ஊரை ஆக்கு என்பதாக அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அடுத்தபடியாக செய்தார்கள், ஒரு ஜுக் அஹ்லஹு, இந்த மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடு, பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்தையும் நீ ஏற்படுத்தி கொடு. அடுத்து துவா செய்தார்கள், ரப்பனா வபாஸ் ரசூலா, யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளுக்கு ஒரு ஆலிமை அனுப்பி வை, ஒரு ஆசிரியரை, ஒரு இமாமை இந்த ஊர்வாசிகளுக்கு நீ அனுப்பி வை. எதற்காக? எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக, குர்ஆனை கற்றுக் கொள்வதற்காக ஒரு ஆலிமை, ஒரு ஆசிரியரை இந்த ஊர்வாசிகளுக்கு நீ அனுப்பி வை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்தார்களே. அப்படி அவர்கள் துவா செய்கின்ற பொழுது அவர்களுடைய கால் தடம் அந்த இடத்திலே அப்படியே பதிந்து விட்டது. அதைத்தான் மகாமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் தளம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்றவர்கள் 2 ரக்காத்தை தொழுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, யா அல்லாஹ் இந்த கல்வியை, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நீ ஆசிரியர்களை அனுப்பி வை, இமாமை அனுப்பி வை என்பதாக அழுத்தமாக இந்த ஊர்வாசிகளுக்காக, மக்களுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் என்றால், இந்த குர்ஆனுடைய கல்வி, இந்த மதரசாவினுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு அதிலே ஆர்வம் காட்டக்கூடிய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, குர்ஆனை தவிர்த்து வேற எதையும் கற்றுக் கொடுக்க எவ்வளவு போர் நடத்தினாலும் அது இந்த மார்க்கத்திற்கு வளர்ச்சி இல்லை. குர்ஆனை தவிர்த்து நீங்க வேற எந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு போர் நடத்தினாலும் இந்த மார்க்கம் என்ன செய்யாது, வளர்ச்சி அடையாது. குர்ஆன் தான் சிறந்தது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை தவிர்த்து உலகத்திலே வேற எந்த கிதாபும் உயர்வான கிதாபு இல்லை என்பதை அழுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, சஹாபாக்களில் ஒரு சஹாபி இருந்தார், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா. நபிக்கு திருமணம் நடக்கும் போதெல்லாம் சஹாபாக்கள் எல்லோரும் அவ்வப்போது அன்பளிப்புகளை வழங்குவார்கள். ஏதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. எல்லா சஹாபாக்களும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 நிக்கா செய்தார்கள். அந்த 11 நிக்காவிலும் ஒவ்வொரு சஹாபியும் ஏதாவது ஒரு அன்பளிப்பை வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிக்கா நடக்கும் போது இவர் வந்து நபிக்கு ஒரு வீட்டை எழுதி பத்திரம் போட்டு கொடுத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். மற்ற சஹாபாக்கள் சாதாரணமான அன்பளிப்புகளை வழங்கினார்கள். ஆனால் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஒரு வீட்டை என்ன செய்தார்கள், அன்பளிப்பாக வழங்கினார்கள். இப்படி ஒவ்வொரு நிக்கா நடக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு சகாபியும் என்ன செய்வார்கள், தங்களால் முடிந்த அன்பளிப்புகளை செய்வார்கள். ஆனால் ஹாரிஸ் இப்னு நுஅமான் அவர்கள் மட்டும் பெருமானாருக்கு ஒவ்வொரு டயத்திலும், ஒவ்வொரு திருமணம் நடக்கின்ற பொழுதும் ஒரு வீட்டை எழுதி பத்திரம் போட்டு கொடுப்பார்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் பெருமக்களை, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஜன்னத்துல் பகி என்ற அந்த கபுர்ஸ்தானிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு, உம்மஹாத்துல் மோமினி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடு முழுவதும் ஹாரிஸ் இப்னு நோமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த பத்திரம் போட்டு கொடுத்த வீடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வீட்டை பெருமானாருக்கு நிக்கா நடக்கின்ற பொழுது எழுதி கொடுத்தார்களோ அந்த வீடுதான் இன்றைக்கும் இருக்கிறது. யாருடைய வீடாக? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய மனைவிமார்களுடைய வீடாக இன்றும் ஜன்னத்துல் பகீயினுடைய கபிரிஸ்தானுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய வீடு முழுவதும் ஹாரிஸ் இப்னு நோமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடுதான் என்பதாக ஹதீஸிலே இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் நடத்தினார்கள். அந்த நேரத்திலும் அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா நபியிடம், நபியே, ஃபாத்திமா மீது நீங்கள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றீர்கள், எவ்வளவு நேசம் வைத்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய அருமை மகள், உங்களுடைய ஈரைக்குலை துண்டு உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் ஒரு வீட்டை பத்திரம் போட்டு கொடுக்கிறேன் என்பதாக ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். பெருமக்களை, எதற்காக இவ்வளவு நன்மைகளை அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேடினார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் காண முடிகின்றது. எந்த அளவுக்கு என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாரிஸ் அவர்களை உலகத்திலே ஹயாத்தாக வாழக்கூடிய காலகட்டத்திலே எனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர்கள், உலகத்திலே எவ்வளவோ வீடுகளை எனக்கு எழுதி கொடுத்தீர்கள். ஆனால் அதற்கு கைமாறாக உங்களுக்கு நான் எதையும் செய்யவில்லை, அதற்கு கைமாறாக பதிலாக உங்களுக்கு எதையும் நான் கொடுக்கவில்லை. ஆனால் நாளை மறுமையிலே, நாளை சுவர்க்கத்திலே நீங்கள் உங்களுடைய கிராத், நீங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த கிராத் இருக்கிறதே, அந்த கிராத்தை சொர்க்கவாசிகள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தான் சுவர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு காரியாக, மிகப்பெரிய ஒரு ஆலிமாக, மிகப்பெரிய ஒரு ஹாஃபிலாக அந்த மறுமையில இருப்பீர்கள். நீங்கள் ஓதிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஓதக்கூடிய அந்த வசனத்தை சொர்க்கவாசிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, இந்த குர்ஆனுடைய கல்விக்கு, இந்த மக்தப் மதரசாவினுடைய கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஹயாத்தாக வாழக்கூடிய காலகட்டத்திலே எவ்வளவோ நன்மைகளை செய்தார்கள், எவ்வளவு கைமாறு செய்தார்கள். அதற்கு பெருமானார் கொடுத்த ஒரு பரிசு என்னவென்றால், நீங்கள் சுவர்க்கத்திலே நாளை மறுமையிலே நீங்கள் மிகப்பெரிய காரியாக நீங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொர்க்கவாசிகள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் என்றால், இந்த குர்ஆனுடைய கல்வி, இந்த மதரசாவினுடைய கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பானது என்பதை இந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, உங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களில் அனுப்பி வைத்து அந்த பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் என்று உச்சரித்தால் உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். ஒரு ஊரினுடைய எதிர்காலம் என்பது மக்தப்காக பிள்ளைகளை தரமாக உருவாக்குவது, பெண்களையும் சிறப்பாக மதரசாக்களுக்கு அனுப்பி அந்த ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக்கொள்வது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி ஆண் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி வைத்து கல்விகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுக்கொள்கின்றார்களோ, அதே போல பெண் பிள்ளைகளையும் நீங்கள் மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள், நிஸ்வானுக்கு அனுப்பி வையுங்கள். ஆலிமா ஓதுவதற்காக, அல்லமா ஓதுவதற்காக உங்களுடைய வயதான பிள்ளைகளை, வயதிற்கு வந்த பிள்ளைகளை, திருமணம் நடந்த பிள்ளைகளை, வயதான பிள்ளைகளாக, வயோதிகம் அடைந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்பதாக நம்முடைய ஊர் முழு ஆர்வம் காட்டுகிறது. முழு களத்திலே இறங்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா 25 ஆண்டு காலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் சக்கராத்துடைய காலகட்டத்திலே கடுமையான காய்ச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா கடுமையான குளிர், போத்துவதற்கு போர்வை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கடுமையான காய்ச்சலிலே இருக்கின்ற பொழுது பாத்திமா அவர்களிடம் கதீஜா அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானாரிடம் சென்று என்னுடைய கணவனிடம் சென்று போத்துவதற்கு போர்வை வாங்கி வாருங்கள் என்பதாக சொன்ன பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா போர்வை வாங்குவதற்காக தந்தையிடம் வந்தார்கள். தந்தை சொன்னார், என்னுடைய அருமை மகளே, என்னிடத்தில் எந்த போர்வையும் இல்லை, எந்த போர்வையும் இல்லை, என்னுடைய தலைப்பாயை நீ கொண்டு செல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளாரை பார்த்து சொன்னார்கள். அந்த தலைப்பாயை வாங்கி வந்து அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த மேனியிலே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா போத்தினார்கள். இன்னும் கடுமையான குளிராக இருந்தது. திரும்பவும் பெருமானாரிடம் வந்தார்கள். கடுமையான குளிராக இருக்கிறது, சக்கராத்துடைய நேரம் மோசமாக இருக்கிறது என்பதாக சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கதீஜா அவர்களுக்கு பக்கத்திலே வந்து ஆறுதல் சொன்னார்கள். அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள். கதீஜா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அருமை கணவரை, 4 பெண் மக்களை நாம் பெற்றோம். அதிலே 3 பெண் மக்களை கரை சேர்த்து விட்டோம். இந்த பாத்திமாவை மட்டும் இன்னும் கரை சேர்க்கவில்லை. இவர்களை எப்படியாவது நாம் திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள். என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு இவர்களுக்கு எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது, எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்திலே கதீஜா அவர்கள் பிடித்து கொடுத்து விட்டு வஃபாத் ஆகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமாவை கண்ணுக்கு கண்ணாக, கல்புக்கு கல்பாக, எந்த ஒரு கெட்ட பெயரும் எடுக்காமல் அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து சொர்க்கத்தின் தலைவியாக பெயர் எடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கட்டத்திலே மக்காவிலே காஃபிர்கள் பெருமானார் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது அந்த அசுத்தமான ஒட்டகத்தினுடைய குடலை அவர்களுடைய மேனியிலே தூக்கி வைத்து விட்டார்கள். சுஜூதிலே இருக்கின்றார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. பெருமானாரால் எழுந்திருக்க முடியவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா 8 வயது சிறுமி வேகமாக ஓடி வந்து அந்த அசுத்தமான ஒட்டக குடலை தூக்குகின்றார்கள், குனிந்து தூக்குகின்றார்கள். அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா பாத்திமா, ஓ பாத்திமாவே, நீ குனிவதால் உன்னுடைய கழுத்து வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கழுத்தினுடைய அழகை கூட அங்கே அந்நியர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் உன்னுடைய கழுத்தை நீ மூடு, பருதாவை இடு என்பதாக அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், கல்வியை போதித்தார்கள். அந்த மறுமையினுடைய கல்வி எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திலே விளக்கினார்கள். தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கினார்கள் என்பதை நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் காண முடிகின்றது. பெருமக்களை, அப்பேற்பட்ட மறுமையினுடைய கல்வி, மதரசாவினுடைய கல்வி வரக்கூடிய 6ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது, திங்கட்கிழமை. ஆகையால் தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்திலே மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள்.